Hello friends, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சென்னை தமிழ்நாடு லொக்கேஷனில் இருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன படிச்சிருக்கணும், எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொஃபஷனரி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் டிசிப்ளைனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 200 வேக்கன்சி இருக்குது, மெக்கானிக்கலில் ஒரு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ரி வந்து பேசிக்காக உங்களுக்கு 40,000 இருக்கும். அப் டு 1,40,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாத அடிப்படை சம்பளம், ஸோ பேசிக் மந்த்லி சேல்ரி 40,000. அது போக அடிஷ்னலாக பாருங்கள், ஹெச்ஆர்ஏ இருக்குது, டிஏ, மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்சஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 25 வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 25 யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், அதாவது பொது பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூஆர் அன்ரிசர்வ்டு. ஸோ நீங்கள் யூஆர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இது ரெகுலராக இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் என்ன, போஸ்டிங் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனரி இன்ஜினியர் கிரேட் 2. ஸோ அதுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது 200 வேக்கன்சி இருக்குது. அடுத்து ப்ரொஃபஷனரி இன்ஜினியர் மெக்கானிக்கல், சேம் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் டிசிப்ளைனில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் மற்ற டிசிப்ளைனை ட்ரிபிள்இ, சிவில் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ இப்போ கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்க பாருங்கள், யூஆரில் 143, இடபிள்யூஎஸில் 35, ஓபிசியில் 94, எஸ்சியில் 52, எஸ்டியில் 26, அண்ட் தென் டோட்டலாக உங்களுக்கு 350 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரி மட்டும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ்சி, எஸ்டி டிசபிலிட்டி கேட்டகிரியாக இருந்தால் டிகிரியில் அந்த டிசிப்ளைனில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஸோ பாஸ் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபைனல் செமஸ்டர், இப்போ நீங்கள் ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர் பிஇ, பிடெக் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் டிசிப்ளைனில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஜாயினிங் அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்பல்சரி ஒரிஜினல் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 18லேருந்து 25. இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல். எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அப்போ 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், அப்போ 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க, ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 350 வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா, இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்னை தமிழ்நாடு லொக்கேஷன்ஸில் கூட உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் இந்த மாதிரி எந்த யூனிட்டில் வேக்கன்சி இருக்கோ, எதுக்கு ஆட்கள் தேவைப்படுதோ அந்த யூனிட்டில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ சென்னை தமிழ்நாடு ஆல்சோ இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஜனவரி 31க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ ஜனவரி 10 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டேட் ஜனவரி 31க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். அதை ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க, அதையும் வந்து சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 1180 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ப்ளஸ் அதோடு உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபா, ஜிஎஸ்டி ஒரு 180 ரூபா. ஸோ 1180 ரூபா நீங்கள் டோட்டலாக பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1180 ருபீஸ் பே பண்ணணும்.
இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் வந்து சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எக்ஸம்டட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீஸ் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பிரிண்ட் எடுத்து சப்மிட் பண்ணி பிரிண்ட் எடுத்தால் மட்டும் போதும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அண்ட் தென் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ சிபிடியில் பாருங்கள், மினிமம் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 35% இருக்கணும். ஸோ அதர் கேட்டகரியாக இருந்தால் 30% இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கான சிலபஸ் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க 1:5 ரேஷியோவில் இன்டர்வியூக்கு. சரிங்களா? ஸோ முதல்ல உங்களுக்கு சிபிடி அண்ட் தென் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க? சிபிடிக்கு 85 மார்க். ஸோ ரிமைனிங் 15 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ, சிபிடி இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கான கால் லெட்டர், சிபிடி கால் லெட்டர் வந்து இமெயில் ஐடி மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ சிபிடி அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் வரும். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே பாருங்கள், டியூரேஷன் வந்து 120 நிமிஷம். சரிங்களா? அதாவது 2 மணி நேரம். மொத்தம் 125 கொஷின் இருக்கும். டெக்னிக்கல் கொஷின்ஸ்லேருந்து ஒரு 100, அதாவது நீங்கள் படித்த டிசிப்ளின் ஓரியன்டாக ஒரு 100 கொஷின். ஜென்ரல் ஆப்டிலேருந்து 25, ஆப்டி அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்சோ இருக்குது. ஸோ நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/4 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4 மார்க் வந்து குறையும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும். ஒரு வேளை நீங்கள் ஆன்சரே பண்ணலை, அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் இல்லை. ஸோ தெரியல அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருங்க. அது தப்பாக ஒரு சாய்ஸில் வந்து நம்ம இதை டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ராங் ஆன்சராக இருந்தால் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ தெரியல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ சிலபஸும் கொடுத்துட்டாங்க. சிலபஸும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் கீழே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட் டேட் 10th ஜனவரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 31st ஜானுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். எவ்வளோ லைக், எவ்வளோ ஷேர், எவ்வளோ கமெண்ட் வருது, எத்தனை பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, அதெல்லாம் பொறுத்து தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? நிறைய பேர் யாருமே பார்க்க மாட்டிருக்கீங்க, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு பெருசாக எந்த அளவுக்கு லாபம் வரதில்லை. சரியா? நீங்கள் நினைக்கலாம் இவர் மாதம் ஏர்ன் பண்ணுவார் யூடியூப்பில், சும்மா வீடியோ போட்டு கமெண்ட் பண்ண மாட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நானும் ஒரு ப்ரைவேட் ஒர்க்கில் இருக்கேன். கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஃபெஸ்டிவலில் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்கேன். கம்பல்சரி ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.